அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போன வருஷம் எடுத்த வீடியோ, அதாவது 2024 ஆகஸ்ட் மந்த்தில் எடுத்த வீடியோ. ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஈவினிங், அடுத்த நாள் 17ஆம் தேதி மதியானம் வரைக்கும் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் ரைஹானா நாங்கள் 3 பேரும் ஈவினிங் மாதிரி வீட்டில் இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு வந்துட்டோம். எங்கள் ஊர் பீச்சில் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்காக நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போயிட்டு வரலாம், அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பி வந்தாச்சு. பசங்க 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோவா நல்லா வரல. அந்த செல்ஃபி ஸ்டிக்கு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதை நான் எடுக்காமல் சும்மா கையாலேயே செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கடல் கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்களே ரொம்ப லேட்டாக தான் போனோம். இன்னும் லேட்டாக போனோம் அப்படின்னா போலீஸ் அங்கே விடமாட்டாங்க கடல் கிட்டனா. அதனால கொஞ்ச நேரம் போய் ரைஹானாவுக்காக தான், எங்களுக்கு பெருசாக ஆசை இல்லை. ரைஹானா பார்த்தீங்கன்னா எப்போ பீச்சுக்கு வந்தாலும் அந்த பூங்கா மற்ற விஷயம்லாம் பார்க்கறத விட கடலில் போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் நின்று விளாண்டுட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியான விஷயம். ஸோ அதனால அவங்களுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து இங்கே ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் 3 பேருக்கும் ஹஸ்பண்ட் போயிட்டு சுண்டல் வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டே நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு நிகழ்ச்சி. ஸோ ஜாலியாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கடத்தெருவுக்கு போகிறோம். சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால ஜிஹெச்ல அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் லைட் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 17 அன்னைக்கு நம்ம ரியாஸ்க்கு, அதாவது என்னோட சன்னுக்கு பர்த்டே. அதுக்கு நம்ம ரைஹானா நானாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீ செயின் வாங்கி கொடுக்குறேன். சேவ் பண்ணி வச்சிருப்பாங்களே, சேர்த்து வச்சிருப்பாங்களே உண்டியல்ல காசு. ஸோ அந்த காயினில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கீ செயின் அதாவது ரியாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வரா மாதிரி ஒரு கீ செயின் வாங்கிக்கிட்டு கிஃப்ட் நைட்டே கொடுத்துட்டா. இது 17ஆம் தேதி காலையில் எடுத்த வீடியோ, அதாவது ரியாஸோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கிற அந்த ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு டீ போட்டுட்டு ஹஸ்பண்ட் பால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா, டீ வேணான்னு சொல்லிட்டா. அவளுக்கு தனியாக ஒரு கிளாஸில் பால் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மெஹந்தி கூட போட்டிருந்தேன். நான் எப்போ போட்டேன்னு எனக்கு நினைப்பில்லை, நைட்டு போட்டேனா இல்லை முன்னாடி நாளே போட்டேனான்னு தெரியலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதில்ல, அதனால் ஒரு சில விஷயம்லாம் அவ்வளோவா கரெக்டாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அன்னைக்கு காலையில் பசியாரைக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை சேமியானும் முட்டையும் வச்சு சேமியா பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் சிக்கன் மும்தாஜ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வேக வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் சேமியா வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு. சேமியா நான் அதில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சுக்குவேன். ரொம்ப வேக வச்சிட்டேன் அப்படின்னா சேமியா குழஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இந்த சூடான தண்ணியில் போட்டு வடித்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்குவேன். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ நம்மளோட சேமியா பிரியாணி ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலை பசியாரி எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ எல்லாருமே பசியாறிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியதான். அதாவது பசங்கள்லாம் அவங்களோட ஜாப்க்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்டும் ஜாப் போயிடுவாங்க. நான் வீட்டில் நம்மளோட ஜாப் என்ன, சமையல் வேலை தான். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி மதியானத்துக்கான லஞ்சு நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம சிக்கனில் விதவிதமாக கிரேவிலாம் வச்சு கொடுத்தாலும் பசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் ஒரு பாதி சிக்கன் சிக்கன் 65 மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மீதி பாதியை சிக்கன் மும்தாஜ் ரெசிபிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்.
இந்த சிக்கன் மும்தாஜ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு அடுப்பில் சோறுக்கும் வந்து தாளித்து விட்டாச்சு. சோறும் கொதி வந்துட்டுருக்கு. புலாவ் சோறு தான் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாஸ் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுனால நிறைய ஷர்ட் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அன்றைக்கி ஒரு 2 ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். புதுசாக இருந்ததுனால இன்றைக்கி பர்த்டே தானே போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால எதை போடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். என்னோட பசங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பர்த்டேயை லைக் பண்ணுற அளவுக்கு இப்போ அவங்க வந்து பர்த்டேலாம் பெருசாக லைக் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறது கிடையாது. நான் தான் வந்து சும்மா வந்து அன்னைக்குங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு கொடுப்பேன். புது ட்ரெஸ் இருந்தால் மட்டும் போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது கூட ரியா சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஆல்ரெடி வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணி போட்டுட்டு தானே இருக்கேன், சரி இன்னைக்கு போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்காக சரி ஓகேன்னு சொல்லிட்டு போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கான லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் சிக்கன் மும்தாஜ் ரெசிபின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அடுப்பில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்து கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாவும் செஞ்சுட்டு சிக்கன் 65 வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஹாஜா வந்து அன்னைக்கு ஊரில் இல்லை, அவர் ஜாப்புக்கு போயிட்டாரு. ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜாப்புக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாரு. நைட்டு வந்து தான் அவர் சாப்பிடுவார். இப்போ நான், ஹஸ்பண்ட், ரைஹானா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, அவ்வளோதான். அன்னைக்கு நான் வீடியோ எடுத்தது இதோட முடியுது. அதாவது ஆகஸ்ட் 17 அன்னைக்கு மதியானம் வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் நான் எதுவும் வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை எடுத்தனாலும் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அந்த கிளிப்பிங்லாம் எதுவுமே கிடைக்கல. இது வரைக்கும் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். காலையில் ஒரு 10 மணி 10:30க்கெலாம் ரீச் ஆகிட்டேன். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா கால் பண்ணி சொல்லியிருந்தா, வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வாமான்னு சொல்லிட்டு, அதாவது வாழைப்பழம், பூஸ்ட்டு, பாக்கு, ஜூஸு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தா. ஸோ போகிற வழியில் நான் அப்படியே ஒரு ஷாப்பில் போய் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ரீச் ஆயாச்சு. நானே கொஞ்சம் சீக்கிரமாக தான் போயிட்டேன். அதுக்கு முன்னாடியே அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து சமையலுக்கான வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டா. அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தடபுடலான சமையல் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறையவே வந்து கொஞ்சம் வெரைட்டியாக சமைச்சிருந்தா. நான் போனதோட நம்ம பார்த்தோன்னா சும்மா விட முடியுமா, அப்படியே வந்து நம்ம சேனலுக்காக கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன். இப்போ ஒரு வழியாக சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு அடுப்பில். இன்னொரு அடுப்பில் தாளிச்சா செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. தாளிச்சா வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி வைக்கலான்ட்டு அதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சமையல் பண்ணும் போது நடுவில் கடல் பாசி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக அம்மா காலையிலேயே கடல் பாசியும் ரெடி பண்ணி வச்சுருந்தா. சாப்பிட்டுக்கிட்டே சமையலை வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கான பாத்திரமும் அம்மா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டா. அதுக்கப்புறம் பூ வந்து இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அம்மா தான் வாங்கி வச்சுருந்தா. அதையும் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் பூ கட்டிகிட்டு இருக்கும் போதே அம்மா வந்து மதியானத்துக்கான லஞ்ச் வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா. அன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐட்டம்ஸ் தான் சமைச்சிருந்தா. அதாவது 5 கறி சோறு மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தா. தக்காளி பச்சடி, சீனித்தவை, வாழைப்பழம், தாளிச்சா சோறு, சிக்கன் கிரேவி, அதாவது தனிக்கறின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தா. நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து நான் ஸ்டே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இப்போ எங்கள் ஊர்லேருந்து அங்கே ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலான்னு வச்சிங்களேன். ஸோ பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹாஜா, ரைஹானா, அம்மா, அப்புறம் தம்பியோட பசங்க எல்லாமே சேர்ந்து அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நான் இங்கே போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அம்மா கூட்டிகிட்டு வந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எங்கள் ஊரில் வாங்குகிற பொருள் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சில பொருள் மட்டும் விலை வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. அதனால தான் வந்து அந்த மாதிரி ரேட்டு எந்த பொருள்லாம் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4-5 டைம் போனால் அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாளாச்சு அந்த பக்கம் போகிறதே இல்லை.
திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு வரலான்னு பார்த்தாக்கா பைக்கில் எங்களால் வர முடியல. ஏன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ நான் ஹஜா ரேஹானா எல்லாமே வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அன்னைக்கு இது மட்டும் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சீக்கிரமாக இன்ஷால்லா உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.